இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. ஒரு கூடைப்பந்து நம் கரத்தில் இருக்கும்போது அது $19 மதிப்புள்ளதாகத்தான் இருக்கும். அதே கூடைப்பந்து மைக்கேல் ஜோர்டானின் கரத்தில் இருக்கும்போது $33 மில்லியன் மதிப்புள்ளதாக இருக்கும். ஒரு கிரிக்கெட் மட்டை நம் கையில் இருக்கும்போது அதற்கு $200 மட்டுமே அதன் மதிப்பு. அதே மட்டை விராட் கோலியின் கரத்தில் இருக்கும்போது அதற்கு எத்தனையோ லட்சங்கள் மதிப்பு. ஒரு எழுதுகோல் நம் கரத்தில் இருக்கும்போது அது நமது வாழ்நாளுக்கு தேவையான காரியங்களை எழுத மட்டுமே பயன்படும். அதே எழுதுகோல் ஷேக்ஸ்பியரின் கரத்தில் இருந்தபோது காலத்தால் அழியாத காவியங்களை படைக்க முடிந்தது. ஒரு கோல் நம் கரத்தில் இருக்கும்போது பழங்களை பறிக்க, உணவுப் பொருளை சாப்பிட வரும் பறவைகளை விரட்டி அடிக்க மட்டுமே பயன்படும். ஆனால் அந்த கோல் மோசேயின் கரத்தில் இருக்கும்போது அது கரை புரண்டு ஓடும் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிக்க வல்லமையுள்ளதாக இருந்தது. ஒரு கவண்கல் நம் கரத்தில் இருக்கும்போது அது ஒரு விளையாட்டு பொருளாகத்தான் இருக்கும். ஆனால் அது தாவீதின் கரத்தில் இருந்தபோது தேவனை எதிர்த்து நின்ற ஒரு ராட்சதனை கொன்று போட வல்லமையுள்ளதாக இருந்தது. 5 அப்பமும் 2 மீனும் நம் கரத்தில் இருக்கும்போது அது நமக்கு சாப்பிட ஒரு வேளை உணவு மட்டுமே. ஆனால் அது கர்த்தரின் கரத்தில் இருந்தபோது ஆயிரமான பேருக்கு பசியை போக்க வல்லமையுள்ளதாயிருந்தது. ஒரு ஆணி நம் கரத்தில் இருந்தால் அதிலே ஒரு காலண்டரை மாட்ட முடியும். ஆனால் அதுவே கர்த்தரின் கரத்தில் பாய்ந்திருந்த போது மனு குலத்திற்கே பெரிய மீட்பை உண்டு பண்ணிற்று. ஆகவே யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்தே காரியங்கள் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்திலா? உலகத்தினரின் கரத்திலா? சாத்தானின் கரத்திலா? கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாயிருப்பாய் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை மாற்றுவார். உலகத்தின் கரத்தில் இருந்தால் அவர்கள் உங்களை தங்கள் தேவைப்படி உபயோகித்து பின்னர் தூக்கி எறிந்து விடுவார்கள். சாத்தானின் கரத்தில் இருந்தால் தனது இஷ்டப்படி அவன் உங்களை ஆட்டுவிப்பான். நம்மை ஆசீர்வதிக்கும் கர்த்தரின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் நம்பிக்கை, உங்கள் கனவுகள், உங்கள் பயங்கள், உங்கள் தேவைகள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் உறவுகள், உங்கள் எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய கரத்தில் இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய கரம் ரட்சிப்பின் கரம். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணை நிற்கும். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன் என எஸ்ரா 7:28 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை பெற விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மீது இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக உடைய தேவனுடைய கரத்திலே அப்பா ஆண்டவரே ராஜ்யம் முடியுமாய் மாற்ற உம்மாலே முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரக்கத்தா எங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் தேவனுடைய கரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பாதுகாப்பாய் கர்த்தாவை காக்கப்படக்கூடிய தயவே கிருபை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.